திரு கருணாநிதி வழியில் செயல்படுகிறேன் என்று சொல்லுகிற இந்த அரசாங்கம் அவருடைய அரசாணையை தூக்கி குப்பையில் போட்டுட்டு இவங்க ஒரு புதிய அரசாணையை போட்டு இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களை விட மிக குறைந்த ஊதியம். இந்த கொரோனா காலத்தில் பயங்கரமாக உயிரை பணைய வைத்து நாங்கள்லாம் பணி செய்தோம், எங்களுக்கான மரியாதை இல்லை, கொரோனா காலத்தில் உயிரிழந்த மருத்துவர்களுக்கு போதிய உதவித்தொகை கிடைக்கல அப்படின்னு. இதில் என்ன கொடுமைனா, டாக்டர் விவேகானந்தன் ஒரு நடுத்தர வயது மருத்துவர், அவர் கொரோனாவில் உயிரிழந்துட்டார். அவங்க குடும்பத்திற்கு போதிய நிதி உதவி வரலை. அவருடைய மனைவி திவ்யா விவேகானந்தன் பட்டதாரி, அவங்க எங்களுக்கு படிப்புக்கு தகுந்த ஒரு அரசு வேலை கொடுங்க அப்படிங்கிறார். அது கூட ஆமாம், அது அந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் சட்டப்பேரவையில் சட்ட சிக்கல் இருக்கு, அவருக்கு வந்து இன்னொரு மனைவி இருக்கிறதா சொல்கிறாங்க அப்படின்னு. அந்த அம்மா நான் ஒருத்தி தான் மனைவின்னு சொல்லிட்டு அவங்க சட்ட ரீதியாகவே அந்த நம்ம ஆர்டிசி இதில் போய் அவங்க வாங்கி நான் தான் ஒரே மனைவி உண்மையான மனைவின்னு சப்மிட் பண்ணியும் கூட விரைவில் கொடுப்போம், அது அரசு பரிசீலிக்குதுன்னு தான் இருக்காங்க. இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே அரசுக்கு ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாருன்னு அந்த ஓர்டிங்ஸை பார்த்துட்டு மக்கள் சரி இவரால் ஏதோ ஒரு விடியல் கிடைக்க போகுதுங்கிற மாதிரி நம்பிக்கையின் அடிப்படையில் போட்டாங்க. எல்லா மக்களுமே, எல்லா பிரிவினரும் நம்பிக்கை சொல்கிறாங்க சார், விடியல் ஆட்சி தான் கொடுத்துருக்குறோம், 98% வாக்குறுதியிலேருந்து நிறைவேற்றிட்டோம், அதனால் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்க, வரும் தேர்தலையும் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுறாங்களே சார். அதுதான் இப்போ நான் சொன்னேன், எந்த பிரிவினரும் மகிழ்ச்சியில் இல்லைங்கிறது இந்த போராட்டங்கள் நமக்கு உணர்த்துது தொடர்ந்து.